சம்திங் ராங். அது காசி விஸ்வநாதன் ஏதோ காரணத்தோட தான் என்ன கேள்வி கேட்காம சம்திங் ராங். டேய் வண்டியை மோட்டர் வாங்க ஏசி சார், வாங்க வாங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. புதுசா ஏதாவது வந்திருக்கா? இருக்கு. நேத்து தான் ரேட்டு பேசி முடிச்சோம். 6வது ஃப்ளோர், ரூம் நம்பர் 601. ரெடியா இருக்கு, போங்க. குட், என்ஜாய். சார் நான் ப்ராஸ்டியூட் கிடையாது சார். எல்லாரும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி வித்துட்டு போயிட்டா சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஒண்ணு சார், மினிஸ்டர் வந்துட்டு இருக்காரா? மெசேஜ் வந்து. ஓகே, முதல்ல பப்ளிக்லாம் கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். அவங்கள சீக்கிரம் எடுத்து சொல்லுடா. நான் அடிக்கிட்டே கீழே இறங்கினா நல்லா இருக்காது. கொஞ்சம் அடுங்குறீங்களா? நிறுத்திடுறேன். ஐயா வாங்க ஐயா. ஏய் தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க. இருங்க பாருங்க. எனக்காக எவ்வளவோ பண்ணா, அவனுக்கு எப்படி மலர் வளைய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேல ஒருத்தர் தீர்ப்பு எழுதுறாமா, அதை நம்ம மாத்த முடியுமா? மனசு தேத்துக்க. அடிக்க சொல்லு. கேசவன், குட் மார்னிங் சார். யாருவே சார்? ஈயால மறிச்சு போன சிதம்பரம் அந்த மச்சா சார். ஆயால் ஈயால் அக்கா வாழா வெட்டியாக்கி வீட்டுக்கு காமிச்சு கோவத்தில் ஈயால் ஆயாள்கிட்ட ஆஃபீஸ்க்கு போய் 2-3 தடவை மிரட்டி தகரா செஞ்சு சார். நான் பறையா சாரு, ஈயால் தானே ஆயால கொண்டு இருக்கணும் சார். கேட்டெங்களுக்கு இல்லைன்னு பறையா சார். வரடா வரடா, டேய் பொண்ணு கல்யாணம். நான் கொலை பண்ணல சார். சொன்னா நம்ப மாட்டேன்றேன் சார். எங்க அக்காவோட வாழ்க்கை ஒத்து மட்டும் நாசம் ஆயிடுச்சு. நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்தடா கதையால சார், நான் கொலை பண்ணல சார். கேசவன், முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணுங்க சார். ஒரு 10 மினிட் டைம் கொடுக்க சார். நீங்க ஸ்டைல 2 மிதி மிச்சங்கள் இயால எல்லாம் சத்தியம் பறஞ்சேக்க சார். ஒரு செகண்ட் சார். டு வாட் ஐ சே. பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
ஸ்டேஷன்ல ஆளுங்களே கிடையாது, வீணா எதுக்குடா பாடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்களுக்காக பாடுறோம் சார். பகல் பூரா பாடுறது மத்தவங்க சந்தோஷத்துக்கு, ராத்திரியில பாடுறது எங்க சந்தோஷத்துக்கு சார். ஆஹா. ஹலோ. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். யோ, எங்கயா இருக்க? டி நகர்லையா? சீக்கிரம் வா. போலீஸ் ஸ்டேஷன் போயிடாத. அங்க போனா மத்தவங்களுக்கும் பங்கு தரணும். நான் இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் மொத்தமா வச்சிருக்கல, கொஞ்சம் குறைஞ்சாலும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன். சீக்கிரம் வா. ஓகே? என்ன சிபிஐ சார், என்கொயரிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டீங்க? ஆமா, விசாரணை எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. என்கொயரிக்காக வரலடா, என்கவுண்டருக்காக வந்திருக்கேன். போலீஸ் அதிகாரிகள் கொலை, துப்பு கொடுத்தால் 50,000 பரிசு. நிறுத்து. ஏதாவது பார்த்து போட்டு கொடு தலைவா. நானே போட்டு கொடுக்கத்தான் வந்திருக்கேன். மேட்ரு மட்டும் ஓகே ஆகட்டும். மீட்டருக்கு மேலே நான் ஆட்டோக்கு மேலே போட்டு தரேன். இங்கே வெயிட் பண்ணு, வந்து கவனி. சரி தலைவா. எல்லாரும் துப்பாக்கி நிக்காங்க. நான் ஊட்டில இருந்தா வர குரங்கா குரங்குள்ள போட்டுதான் குரங்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் எங்க இருந்து வரேங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக வந்தங்கிறதா முக்கியம். வசனம் பேசாத, வந்த விஷயத்தை சொல்லு. ஆமா, எனக்கு 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்கீங்களே, அத பணமா கொடுப்பீங்களா செக்கா கொடுப்பீங்களா? நாங்க என்ன லாட்டரி சீட்டை நடத்துறோம் உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு? கொலகாரனை பத்தி துப்பு கொடுத்தா துட்டு கொடுப்பேன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன், அது பொய்யா? உனக்கு அவனை பத்தி துப்பு தெரியுமா? சொல்லு. 3 கோடு போட்டவன்ட்ட சீக்கிரட்டை சொல்றதுக்கு என்ன முட்டாளா? 3 ஸ்டார் வச்ச ஆபீசரை வர சொல்லு. கையில காசு, காதுல நியூஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள ஏசி இருக்கா? எதுக்கு? இல்ல அவசரத்துல சொட்டர் போட்டு வந்துட்டேன், இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, அதான். அவுத்து வச்சிட்டு ஓரமா உட்காரு, ஐயாவை பாத்துட்டு வரேன். ஆஹா, 50,000 ரூபாய் நம்ம கைக்கு கிடைச்ச உடனே நம்ம ஹார்மோனிய பெட்டிக்கு தங்கத்தாலே ஒரு பிடியை செஞ்சு அதுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டுல ஒரு கவர் தச்சு போடணும். சீ, என்ன அது, நம்ம புத்தி பிச்சை எடுக்கிறத சுத்தியே போகுது. இதத்தான் பிச்சைக்கார புத்திங்கிறதோ? தான் கொடுப்பாங்க. சடக்கு சடக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களே, யார் சார் அவரு? இவர் தான் சிபி ஆபீசர் காசி விஸ்வநாதன். ஜட்ஜி கேஸ், போலீஸ் ஆபீசர் கொலை கேஸ் எல்லாம் பாத்துக்கிறவரு. ஆஹா, கதை கந்தல் ஆயிடுச்சே. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தா நம்மள பணம் பார்க்கல திட்டம் போட்டுருக்காங்க. ஐயா பெருமாளே, எந்த இடம்? போலீஸ் ஆபீசர் கொலை விஷயமா துப்பு கொடுக்க ஒரு ஆள் வந்திருக்கா சார். வேகமா அழைச்சிட்டு வா. இவட வேண்டாம், நம்ம ரெக்கார்ட் ரூம் உண்டுல்ல, அவட அழைச்சிட்டு வா. காசி விஸ்வநாதன் தெரியாட்டும் சார். இப்பதான் சார் உங்க திட்டமே தெரியுது. துப்பு கொடுக்கறவங்க இருந்து விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு பணத்தை நீங்க சுட்டலான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி மோசமான தப்பான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. நிறுத்தடோ. கேஸை சிபிஐ கண்டுபிடிக்க முன்பு நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சங்க, நமக்கு இல்ல பெருமை.
ഈ നായരുടെ പേര് ഇന്ത്യ ലെവലിൽ പോപ്പുലർ ആകും. ഈ തമിഴ്നാട് ഗവൺമെന്റ് മെഡൽ ഇവിടെ നെഞ്ചില വരും. உங்களுக்கு நெஞ்சில குத்துவாங்க, எனக்கு எடோ கோடு போய் ஸ்டார் வரும். ஓ யோ எங்கயா துப்பு கொடுக்கும் அந்த குரங்கு? சார் அந்த வர்றேன் சார். டேய் துப்பு. என்னது தெரியாதா? இப்பதான்டா உனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா. நீங்க அந்த பக்கம் போன பிறகு தலை அரிக்குதுன்னு சொரிஞ்சனா கொஞ்சம் அழுத்தி சொரிஞ்சதுல மூளை கலங்கி எல்லாமே மறந்து போச்சு சார். அப்படியா? எங்க சொரிஞ்சா உண்மை வெளிய வரும்னு எங்களுக்கு தெரியும். இவன் தான் சார் துப்பு கொடுக்க வந்தவன். எனக்கு எந்தடா அறியும்? எந்த அறியுமா? பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட. ஏய் இங்க துப்புற, துப்பு கொடு. ஏய் போய்க்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏய் நீ போய்க்கோ. എന്താടാ കൊളകാരൻ അറിയെന്ന് പറയുന്നത്? പിന്നെ അറിയില്ലാന്ന് പറയുന്നത് എന്താ? പോലീസുകാരനാ കേണ நினைச்சாலே? அடடடடா நீங்களா சார் கேனீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே 1008 அரசியல் இருக்கும். ஆகாதவன் எவனாவது இருந்தா ஆள் இல்லாத ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து கொலை பண்ணுவீங்க. அதை எவனாவது பார்த்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து வர சொல்லுவீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவீங்க. அதுதானே சார் உங்க போலீஸோட திட்டம். எடா என்னடா வளர்னது? வளரல சார், உண்மையை தான் சார் சொல்றேன். நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறவன் தான். உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்பி என் கண்ணதிலே சனக்குன்னு குத்தி கொண்டுட்டான் சார். ஆறாடா இது? உங்க பெரிய ஆபீசர் சிபிஐ காசி விஸ்வநாதன் அவர் தான் சார் குத்தி கொண்டாரு. எடோ காசி விஸ்வநாதா வள்ளிய கல்லடா நீனு. இந்த கேரக்டர் என்ன நீ நாயர் பிடிச்சோ? ஆ புல்லட் மண்ணிலிருந்து உண்மையை வர வைக்கான் வேண்டி ஆ ஓட்டேரி சங்கரை சுட்டு கொன்னவனல்ல நீனு. എടോ ആ ACP ചിദംബരനാഥ് അയാള് ശരിയായിട്ട് കോപ്പറേറ്റ് സെഞ്ചിട്ടില്ലേന്ന് ഞാൻ എന്റെ സ്റ്റൈലിലെ ഡീൽ ചെയ്യുന്നു പറഞ്ഞല്ലേ? എനിക്ക് അറിയാടാ നിന്റെ സ്റ്റൈൽ എന്താണ്. നീ ആ മൂന്നാളെയും കൊല ചെയ്യാൻ ഡിസൈഡ് செஞ்சല്ലേ? നിന്റെ അടുത്ത നോട്ട് എന്താണ് എനിക്ക് അറിയൂടാ. ആ ജഡ്ജി കേസിലെ ഇനിയും ബാക്കി ഇരിക്കുന്ന മൂന്നാമത്തെ ആള് ആ ഇൻസ്പെക്ടർ അഴകപ്പൻ തന്നെ നിന്റെ ടാർഗറ്റ്. വലിയ സിൻസിയർ ഓഫീസറായിട്ട് നീ ഡ്രാമ കാണിക്കാനല്ലേ? ഈ കുറുവായൂർ കേശവൻ നായർ യാറിന് എനിക്ക് അറിയോ? காலேஜ் டிராமா காம்படிஷன்ல ஸ்டேட் லெவல் கோல்டு மெடல் ஆக்கும். இப்ப ஈ தமிழ்நாடு கோல்டு மெடல் இவட வாங்காம போவா. எடோ நாயர நின்ற டிராமா